அனைவருக்கும் வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு 2ஆம் பாகம். வளர்ந்து வந்த தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரஸ் விரோத போக்கினாலும் கலங்கிய அப்போதைய அரசு தேவரின் தொழிலாளருடன் இணைந்த போராட்டங்களின் காரணம் காட்டி மதுரா பாதுகாப்பு என்கிற பெயரில் தேவர் மீது வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கின் மூலம் தேவர் மதுரையை விட்டு வெளியேற முடியாதபடிக்கு தடுக்க நினைத்தது. பின்னர் 1940ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேவர் மதுரையிலிருந்து தனது சொந்த ஊரான பசும்பொன்னிற்கு பயணித்த பொழுது திருப்புவனத்தில் அவரை கைது செய்து திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் 18 மாத காலம் அடைத்தது. அவரது கைது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி பேரலையை ஏற்படுத்தியது. 18 மாதங்களுக்கு பின்னர் இவர் விடுதலையான பொழுது சிறை வாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தினை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தனர். பின்னர் 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் விடுதலையானார். மார்ச் மாதம் 1946ஆம் வருடம் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னர் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1948இல் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக பார்வர்ட் பிளாக் கட்சி தனித்து பிரதான எதிர்க்கட்சியானது. இதில் தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவரானார். 1949ஆம் ஆண்டு ஜனவரி 23 சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் அன்று தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார். இவர் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அவரே அதன் ஆசிரியராக இருந்து வந்தார். அன்று இரவு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உயிருடன் உள்ளார் என்றும் அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய் எனவும் அவரை தாமே சந்தித்ததாக பகிரங்கமாக அறிவித்தார். இதன் பின்னர் தேவர் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எந்தவித அறிவிப்பும் இன்றி மறைந்திருந்தார். பின்னர் 1950இல் மீண்டும் பொது வாழ்க்கைக்கு திரும்பினார். இப்படி மறைந்திருந்த காலங்களில் தேவர் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இந்தியாவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பயணித்து அங்கிருந்து சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்து வந்தார். பின்னாளில் பார்வர்ட் பிளாக் கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் 1948இல் கட்சி 2ஆக உடைந்தது. இந்த பிரிவினையில் தேவர் சார்ந்திருந்த பிரிவு மட்டுமே இன்றும் நிலைத்திருக்கிறது. 1952 பொதுத் தேர்தல். 1952ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முனைப்புடன் பார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்டது. லோக்சபா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 2 தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடந்தது. இதில் தேவர் அருப்புக்கோட்டை லோக்சபா தேர்தலிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார். 2லும் வெற்றியும் பெற்றார். அதில் தேவர் அவர்கள் லோக்சபா பதவியை துறந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று மதராஸ் சட்டமன்ற உறுப்பினர் குழுவிலும் இடம் பெற்றிருந்தார். இந்த தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் மதராஸ் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை இழந்தது. மேலும் தேவர் கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நிறுவ முனைந்தார். ஆளுநர் அவர்கள் சி. ராசகோபாலாச்சாரியார் அவர்களை முதல்வராக நியமித்தார். பார்வர்ட் பிளாக் கட்சியின் பிளவு. 1955ஆம் ஆண்டு பார்வர்ட் பிளாக் கட்சியில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் சகோதரத்துவத்தை ஆதரித்தது. மோகன் சிங் மற்றும் ஸ்தீல் பந்த்ரா யாகி போன்ற பார்வர்ட் பிளாக்கின் முக்கிய தலைவர்கள் காங்கிரசுடன் இணைய முற்பட்டனர். இந்த முடிவை கட்சியின் பிரபல தலைவர்கள் ஏற்க முன்வரவில்லை. பார்வர்ட் பிளாக் கட்சி தனித்தே இருக்க வேண்டும் என்று விரும்பினர். இருப்பினும் மோகன் சிங், யாகி ஆகியோர் தன்னிச்சையாக காங்கிரஸ் கட்சியில் இணைத்தனர். இந்த தருணத்தில் 1955ஆம் ஆண்டு மே மாதம் 11 முதல் 15 தேதிகளில் பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிர்வாக கூட்டம் நாக்பூரில் நடந்தது. இதை சிங், யாகி ஆதரவாளர்களாக புறக்கணித்தனர். இதில் ஹேமந்த் குமார் போஸ் அவர்கள் பார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹல்டூர்கர் பொதுச் செயலாளராகவும் தேவர் அவர்கள் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1955ஆம் ஆண்டு தேவர் அவர்கள் பர்மா வாழ் தமிழ் மக்களின் அழைப்பை ஏற்று 2ஆம் முறையாக பர்மா சென்றார். அங்கு பர்மா வாழ் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்பு 1956ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள் பொது தேர்தலை சந்திப்பதற்காக தாயகம் திரும்பினார். காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைக்கும் பொருட்டு பார்வர்ட் பிளாக் கட்சி உழைத்து கொண்டிருந்த வேளையில் மெட்ராஸ் மாநிலத்தில் புது பரிணாமமாக காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்தது. சி. ராஜகோபாலாச்சாரி அவர்களின் தலைமையில் காங்கிரஸ்
ரீக்பர்ம் கமிட்டி என்கிற பிரிவினை காங்கிரஸ் உடைத்தது. தேவர் இந்த முறை தனது முன்னாள் அரசியல் எதிரியான சி. ராஜகோபாலாச்சாரி அவர்களுடன் அமைதியை பேணினார். இதன் காரணமாக பார்வர்ட் பிளாக் கட்சியும் காங்கிரஸ் ரீக்பர்ம் கமிட்டி கட்சியினரும் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க தேர்தலில் இணைந்து பணியாற்றினர். இந்த தேர்தலிலும் தேவர் அருப்புக்கோட்டை தொகுதியை லோக்சபா உறுப்பினருக்கும் முதுகுளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் போட்டியிட்டார். இந்த முறையும் இரு தொகுதியிலும் வென்றார். இந்த முறை தேவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். தேவர் முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த காரணத்தால் அந்த தொகுதிக்கு 1957ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் நாள் அன்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் தேவரின் ஆதரவு பெற்ற பார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார். இந்த தேர்தல் முடிவு அறிவிப்பு நேரங்களில் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றி பகுதிகளில் பதற்றம் நிலவியது. இது பின்னர் கலவரமாக வெடித்தது. பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு அநேக ஆதரவளித்து வந்த மறவர் இனத்தவர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளித்து வந்த தலித் இனத்தவர்களும் பெருமளவில் மோதிக்கொண்டனர். இந்த கலவரம் ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கு வேகமாக பரவியது. இதில் பலர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்பட்டன. இந்த கலவர நேரத்தில் லோக்சபா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜூலை 17 அன்று டெல்லி சென்றிருந்த தேவர் அவர்கள் செப்டம்பர் 9ஆம் நாள் திரும்பவும் தென்னகம் வந்தார். செப்டம்பர் 10ஆம் நாள் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சசிவர்ண தேவர் மற்றும் வேலு குடும்பத்துடன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார். காங்கிரஸ் சார்பில் 6 தலித் தலைவர்களும் மேலும் பல நாடார் சமூக தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அனைத்து சமூகத்தினரும் இணக்கமாக வாழ்வதென்று முடிவு செய்யப்பட்டு கூட்டம் கலைந்தது. அப்போது தேவர் தேவேந்திரகுலம் சார்பில் கலந்து கொண்ட இமானுவேல் என்பவரின் பிரதிநிதித்துவம் குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் அமைதி அறிக்கையில் அவருடன் கையொப்பமிட முடியாது என்று தெரிவித்தார். இதனால் தனித்தனி அறிக்கையில் கையெழுத்து பெறப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. மறுநாள் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகர் கொல்லப்பட்டார். அந்த அரசியல் படுகொலை நிகழ்வு சில தினங்களில் ஜாதி சண்டையாக உருவெடுத்து தென் மாவட்டங்கள் ஜாதி கலவரத்தில் பற்றி எரிந்தன. கலவரம் காவல்துறை மூலம் கட்டுக்குள் அடக்கப்பட்டு சிறிது நாளில் தேவர் அவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு திருச்சிராப்பள்ளி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் இந்த பாதுகாப்பு சட்ட வழக்கு தியாகி இமானுவேல் சேகர் கொலையில் தேவர் சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை வழக்காக மாற்றப்பட்டது. பின்னர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வழங்கப்பட்டது. பார்வர்ட் பிளாக் கட்சி தேவர் மீதான இந்த வழக்கு அரசியல் காரணமாக தேவர் மீது போடப்பட்டது என்று கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் இந்த வழக்கின் முடிவில் தேவர் குற்றமற்றவர், நிரபராதி என்றும் இந்த வழக்கிலிருந்து ஜனவரி 1959இல் விடுவிக்கப்பட்டார். தேவரின் இறுதி நாட்கள். வழக்கிலிருந்து விடுபட்ட தேவர் அவர்கள் 1959ஆம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மும்பரமானார். இதில் கம்யூனிஸ்டுகள், இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து பார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்டது. இந்த தேர்தலின் பொழுது தான் திராவிட முன்னேற்ற கழகமும் உருவானது. இதில் தேவரின் கூட்டு கட்சிகள் வெற்றி வாகை சூடின. இதுவே தமிழகத்தில் காங்கிரசின் முதல் வீழ்ச்சியாகும். தொடர்ந்து வந்த தேர்தல்களில் தேவர் அவர்கள் உழைத்ததின் காரணமாக, உடல்நலக்குறைவின் காரணமாகவும் பொது வாழ்க்கையிலிருந்து சிறிது காலம் விலகி இருக்க நேர்ந்தது. பின்னர் 1962இல் மீண்டும் லோக்சபா தேர்தலுக்கு இவர் முன்னிறுத்தப்பட்டார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேவர் ஒரேயொரு பிரச்சார மேடையில் மட்டுமே தோன்றினார். இவருடன் சி. ராஜகோபாலாச்சாரியார் அவர்களும் தேவருடன் இணைந்து தோன்றிய கடைசி பிரச்சார மேடை இதுவே ஆகும். தேவர் மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு உடல்நலக்குறைவின் காரணமாக அப்போது நடைபெற்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க டெல்லி செல்ல முடியவில்லை. உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் மரணமடைந்தார். அவரது உடல் மறுநாள், அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. இவர் மறைவின் காரணமாக அருப்புக்கோட்டை லோக்சபா தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் பார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்டு தோற்றது. இதுவே தமிழகத்தின் இந்த கட்சியின் முதல் தோல்வியாகும். 1957இல்
தியாகி இமானுவேல் சேகரின் கொலையில் தேவரை வேண்டுமென்றே குற்றவாளியாக சேர்த்ததால் இவருடைய மறைவுக்கு பின் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை விட்டே அழிந்தது எனவும் கூறுவார்.